நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சாரதா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பாரதி வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதி, தமிழ் அதுக்கடுத்து ஆதி 3 பேருமே வந்து வெளிநாடு போறதுக்காக பக்காவா பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து வீட்ல வந்து சாரதா வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு வக்கீல் வந்து வராங்க. "அம்மா உள்ள வரலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வக்கீல் வந்து உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு, "அம்மா கடைசியா அவங்கள என்னோட சீனியர் வக்கீல் கூட பார்த்தேன். அதுக்கடுத்து இப்போ தாம்மா பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஆமாம் சார், அப்போ வந்து நான் என்னோடய சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மாற்றி எழுதிட்டேன். இப்போ வந்து அதே சொத்தை வந்து திருப்பி எனக்கு என் பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு நான் எழுதணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அம்மா அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. எங்கள் சீனியர் வக்கீல் தான் சொல்லி அனுப்புனாரு. உங்களுக்கு போய் தேவையானதெல்லாம் அவங்களுக்கு நீங்களே பக்கத்தில் இருந்து செஞ்சு கொடுத்துருங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னார். "அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி சார், எப்படி சார் இங்கேயே வச்சு எல்லாம் முடிச்சிருவீங்களா? இல்லைன்னா நான் வந்து சென்னைக்கு வரணுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அம்மா நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க. நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து நானே கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ரொம்ப நன்றி சார். அப்போ நீங்கள் கிளம்புங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த வக்கீல் வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இது எல்லாத்தையுமே வந்து கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபமாயிருது. விறுவிறுன்னு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே, "அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வந்து எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொத்து வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோமா? இல்லை இல்லை, நீங்களாக தான் என்னோடய மகளுக்கு வந்து சொத்தை எழுதி வச்சிங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா தேவையில்லாமல் திருப்பி மாற்றி எழுதுறீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏன் சொத்து? நான் யாருக்கு வேணால் எழுதுவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீங்கள் யாருக்கு வேணால் எழுதிக்கோங்க. இல்லைன்னா அனாதை ஆசிரமத்துக்கு கூட எழுதி வைங்க. அதை பற்றி கவலை கிடையாது. என் பொண்ணுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அதான் இப்போ என்னோடய வாரிசுக்கு எங்கள் குடும்பத்தோட வாரிசுக்கு நான் மாற்ற போகிறல" அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது உங்கள் குடும்பத்தோட வாரிசா? அது என்னோட பையன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னோட பையன் கிடையாது. ஆதிக்கு பையன். எனக்கு பேரன். சரியா? எனக்கும் அதில் வந்து உரிமை இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஆதி வந்தவொடனே என்ன நடக்கும் தெரியும்ல? நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு உண்மையாகவே வந்து வெளிநாடு கிளம்பிடுவேன். நீங்கள் பாஸ்போர்ட்டை வந்து கிழிச்சு போட்டால் எங்களால் வந்து திருப்பி போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? திருப்பி நாங்கள் வந்து போயிடுவோம். அடுத்து ஆதியை நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானே இந்த வீட்டுக்கு விட்டு போயிடுவேன். வீட்டை விட்டு போனீங்கன்னா அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு ஆதி வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. நான் இல்லை, தமிழ் இல்லை, ஏன் அவரோட குழந்தையே இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன கதிக்கு ஆளாவார்னு தெரியுமில்ல? உங்களை என்ன பண்ணுவார்னு தெரியுமில்ல? மரியாதையாக இருந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டீ காஃபி எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து மருமகன் முறையில் வந்து செய்வேன். குறையெல்லாம் வைக்க மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க. பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்கம் வந்து வராங்க. "அம்மா என்னம்மா உங்கள் ஃபேஸே சரியில்லையே, ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "எல்லாம் அந்த பாரதியால் தான். எவ்வளோ திமிரு இருக்கணும் அவளுக்கு. சொத்தை எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து வரப்போகிற பேரனுக்கு எழுதி வைக்க போகிறேன்னு சொன்னோடனையும் அவளுக்கு கோவத்தை பார்க்கணுமே" அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. "அம்மா பணம்னா பணமே வாயை பிளக்கும்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அதனால தான் அவங்களுக்கு வந்து பணத்து மேலே உள்ள ஆசையில் தாம்மா அந்த ஆதியை வந்து எப்படியோ வசி மருந்து வச்சு அவங்க பக்கம் இழுத்து வச்சுருக்காங்க, ஆத்தாளும் பிள்ளையும். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து அவங்க பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்காரு. அதாம்மா இப்போ பெரிய பிரச்சனை. ஆதி மட்டும் நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாருனா இவங்க 2 பேர்த்த வந்து ஈஸியாக துரத்தி விட்டுடலாமா" அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என் பையனுக்கு இருக்கு பிடிச்சிச்சா, என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. ஆவுனா வந்து பாரதி தமிழ்னே கிடக்குறான். இல்லைன்னா வந்து அவளுக்காக அங்கேருந்து இந்த வீட்டில் வந்து கிடப்பானா? அவனை என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பையன் வந்து வெளியூர் போயிருக்காரு. கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவார். வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மைண்டை மாற்றி உங்கள் பக்கம் பேசுகிற மாதிரி வச்சுருங்க. சப்போஸ் வந்து பாரதி பக்கம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்த ஆட்டம் கலைஞ்சு போகும். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக கேண்டில் பண்ணணும். எப்படியாவது வந்து உங்கள் பையனை மட்டும் உங்கள் பக்கம் இழுத்துருங்க. அடுத்து அவங்க 2 பேர்த்த வந்து ஈஸியாக துரத்தி விட்டுடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்கம் வந்து ஐடியா கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சாரதாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆதியை வந்து நம்ம பக்கம் இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட நின்று தர்மலிங்கம் வந்து அவங்கள வச்சு தான் இந்த குடும்பத்தையே பிரிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, ஆண்டாளை பார்க்க போகிறாங்க. போய் அந்த இடத்துல வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "எதுக்கு அழுகுற? என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "இல்லடி நடந்ததெல்லாம் இது என்னன்னு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரதாவை பற்றி முழுக்க முழுக்க வந்து நடந்ததை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "என்னடி அவங்க இவ்வளோ கெட்டவங்களா? நான் கூட வந்து நல்லவங்க அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு வந்து அவங்க கெட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பண்ணுறேனே தெரியலடி. ஆதி வேற இல்லை. ஆதி இருந்தாலாவது இதுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு" சொல்லிட்டு பாரதி வேறு அழுதுகிட்டு இருக்காங்க. "சரி விடுடி, இது இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். ஆதி வரட்டும். ஆதி வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம்" அப்படி சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அழகரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து "என் பையன்லாம் எப்போ வருவான்?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அத்தை அவர் வந்து ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு, வந்துருவாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, "ஆத்தா நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. இந்த இந்த பிள்ளைக்கு அழகரும், அழகருக்கு இந்த பிள்ளையும் தான் இறைவனே எழுதி வச்சிருக்காங்க. 2 பேரும் வந்து அவ்வளோ பொருத்தமா இருக்காங்க. ஏன் அதை விட வந்து உங்க பையன் வந்து சொக்க தங்கம். நான் வயசு வித்தியாசம் பார்க்காம சொல்றேன். எனக்கு கூட இளவட்டத்தில இந்த மாரி ஒரு பையன் கிடைக்கலையேன்னு இப்போ கூட எனக்கு ஆசையா இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து பாட்டி சொல்றாங்க. அத கேட்டுட்டு அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து சொல்றாங்க, "ஆமா, எனக்கும் கூட வந்து மாப்பிள தம்பிய பார்த்து அவ்வளோ பெருமையா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் வந்து இன்னும் உங்க புள்ளைய வந்து மருமகளாவே ஏத்துக்கிறலையே." அப்படி சொல்லிட்டு அழகரோட அம்மா சொல்றாங்க. உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, "ஏத்தா நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா எங்க பேத்திய வந்து உனக்கு பிடிக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழப் போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா, "ஆத்தா உரைக்கித்தா, உரைக்கித்தா." அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவங்க வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அழகரோட அழகரோட அம்மா வந்து தர்மலிங்கம் வந்து, "உரைக்கித்தா, பிரியாணி என்னத்தா இவ்வளோ உரப்பா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா அது வேற ஒண்ணும் கிடையாது. அ அழகரோட அம்மாவுக்கு வந்து அதாவது வைரஸ் காய்ச்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு டேஸ்ட்டு எதுவும் தெரியாது. அதனால எனக்கு இஷ்டப்பட்டு வச்சேன். அப்படியே சாப்பிட்டு போயிட்டாங்க." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.